கருப்பு மாமா. அங்கிட்ட இருக்க நாற்காலியை கொண்டு வந்து போடு. ஏன் மாமா, என்னாச்சு மாமா? இல்லை மாமா, நீங்கள் நாற்காலி கிடைக்கல எதுக்கு? எப்பயுமே நீங்கள் இந்த சேரில் தானே மாமா உட்காருவீங்க. ஏ, நான் ஒரு விஷயம் சொன்னா என்ன ஏதுன்னு காரணம் கேட்டுதா செய்வியா? ஐயோ அப்படின்னா இல்லை மாமா, இந்த ஒன்று எட்டு வந்துடு மாமா. என்னங்க பார்த்து. எங்க எப்போ நீங்க நம்ம வீட்டுல இந்த சேர்ல தானே உட்காருவீங்க? அது உங்க சிம்மாசனம் மாதிரிங்க. அதை விட்டுட்டு நீங்க ஒரு சாதாரண நாற்காலியில உட்காருறீங்களே. என்னாச்சுங்க உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? என்னப்பா இதெல்லாம்? எதுக்கு எதுக்கு இந்த வெட்டி பகுமானம் எல்லாம்? பெரிய சிங்க முகம் வச்ச நாற்காலி, அதுல யாரும் உட்கார மாட்டாங்க. அதுல எப்பவும் நான் தான் உட்காருவேன்னு சொல்லி சிம்மாசனம் போட்டு உட்கார அளவுக்கு என் வாழ்க்கையில அப்படி என்ன பெருமையா நடந்துருச்சு. கேவலம் செயலுக்கு போய் கண்டவங்கிட்ட அடி வாங்கி அமைச்சருங்கிற பதவியையும் இழந்து வாழ்க்கையில நல்லா வாழ்ந்தவன் எந்த அசிங்கத்தெல்லாம் பார்க்க கூடாதோ எல்லா அசிங்கத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கேன். எனக்கு எதுக்கியா இந்த பகுமானம் எல்லாம்? பா, அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஐயா ராஜாங்கம், நீ வாழ்க்கையில என்னைக்குமே ராஜா மாதிரி இருக்கணும்னு தான் உனக்கு ராஜாங்கன்னு பேர் வச்சேன். நீ எப்படி சொல்லி உடஞ்சு போயிட்டேனா நாங்கெல்லாம் என்னத்துக்கு ஆவோம்? என்னங்க, நீங்க தயவு செஞ்சு எந்திரிச்சு அந்த நாற்காலியில உட்காருங்க. அதுதான் உங்களுக்கு எப்பவுமே கம்பீரமா இருக்கும். முடியாது மோகனா, இனி நான் இந்த நாற்காலியில உட்காரணும்னா மறுபடியும் இந்த உலகத்துக்கு முன்னாடி நான் ஜெயிச்சிட்டு கம்பீரமா கௌரவத்தோட வந்து உட்காருவனே தவிர அது வரைக்கும் இந்த நாற்காலியில நான் உட்கார மாட்டேன். ஆனா இந்த நாற்காலி இங்கனுக்குள்ளேயேதான் இருக்கணும். இதை பார்க்கறப்பெல்லாம் மறுபடியும் இந்த உலகத்துல ஜெயிச்சு காட்டணும்னு சொல்லி எனக்கு தோணணும். அது நடக்கணும், அது நடக்கும்.